முத்தை தருவத்தி திருநகையத்திக் கிரைதத்திச் சரவண முத்திக் கொருவித்துக் குருவரன் என போதும். முத்தை தருவத்தி திருநகையத்திக் கிரைதத்திச் சரவண முத்திக் கொருவித்துக் குருவரன் என போதும். முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து முவர்க்கத் தமரரும் அடிபேன. பத்து தலத்தை கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொருளொரு வட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயலட்சத் தகுபொருள் வட்சத்தடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தய ஒத்த பரிபுரணத்த பதம் வைத்து பயிர விதிற்கொட்க நடிக்கொ கழுதொடு கழுதாட. திக்குப்பரியட்ட பைரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடகையன போத. கொத்துப்பறை ஒட்ட களமிசை குக்கு குகு குகு குத்தி புதை முக்கு பிடியன முதுகூகை. கொட்பற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே. கொட்பற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே. 111வது அமர்வு. நீங்க வந்து இந்திரஜித்தை முதல் முறையா அனுமன் பார்க்கும்போது முருகன் மாதிரி அழகு அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இந்திரஜித்தோட நாகபாச காட்சி இன்னைக்கு வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த பாட்டு ஆரம்பிக்கலாம். நீங்க படிங்க. அழித்த தேர் அழிந்தா முன்னம் அம்புடு கிடந்து வெம்பி உழைத்து உயிர் விடுவது அல்லதால் உரு செரு வென்றேன் என்று பிழைத்து இவர் போவார் அல்ல. பாசத்தால் பிணிப்பெண் எண்ணா விழித்து இமையாத முன்னம் எல்லோரும் விசும்பில் சென்றான். இது யுத்த காண்டம்ங்கிறதுனால ஒவ்வொரு வகுப்புக்கும் கதை வந்து அதிகம் மூவ் ஆயிருக்கு. அதனால வந்து ஒரு 2 வார்த்தையில சொல்லு, 2 வாக்கியத்துல சொல்லிட்டு போயிடலாம். முந்தின வகுப்புல வந்து நம்ம பார்த்த பகுதி முழுக்க இந்த நாகபாச படலம். இப்ப நம்ம இருக்கிறது இந்திரஜித்து நாகபாசம் செலுத்தலாம்ங்கிற தீர்மானத்தை எடுக்கிறத நோக்கிய காட்சிகள் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம். போன வகுப்புல நம்ம பார்த்தது எல்லாமே யுத்த காட்சிகள். முழுக்க முழுக்க லட்சுமணன் அடிக்கிறதும், இந்திரஜித் பதிலடி கொடுக்கறதும், இந்திரஜித் அடிக்கிறதும், லட்சுமணன் பதிலடி கொடுக்கறதும், நடுவில் வந்து அனுமன் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன கேமியோ ரோல்ஸ் பண்ணிட்டு போறதும் அதெல்லாம் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ போன வாரம் எந்த இடத்துல முடிச்சோம்னா, விபீஷணன் வந்து ராத்திரி நேரம் வரப்போகுது, அரக்கர்களுக்கு வந்து இது உகந்த நேரம், அதனால நீ இப்ப விட்டனா இவனை கொல்றது ரொம்ப சிரமம், அதனால சீக்கிரமா அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லி விரைவுபடுத்துறதும் 6 நிமிஷத்துக்குள்ள கொன்னுடுன்னு விரைவுபடுத்துறான். அப்போ வந்து இலக்குவன் வந்து என்ன பண்றான், ஒரு அம்பால அவனுடைய கவசத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அப்போ போன வாரம் கரெக்டா எங்க நிறுத்தணும்னா தேரை உடைச்ச காட்சின்னு நிறுத்தணும். அங்கதான் இன்னைக்கு பாட்டு ஆரம்பிக்குது. அழித்த தேர் அப்படின்னு ஆரம்பிக்குது. போன வாரம் வந்து சித்திரத்தேரை தெய்வ பகடியா சிதைத்து வீழ்த்தான் அப்படின்னு நிறுத்தணும். அனுமன் வந்து 6 நிமிஷத்துக்குள்ள கொண்டு சொல்றான். இல்ல விபீஷன். இப்போ அழித்த தேர் அழுந்தா முன்னம் அப்படின்னா இலக்குவன் வந்து அழித்த அந்த தேர், தன்னுடைய தேர், அந்த தேர் அழுந்தாவணும். தேர் அழுந்தி தரையில அழுந்தி முற்றிலுமாக அழிவதற்கு முன்னாலே அம்போடு கிடந்து வெம்பி உழைத்து உயிர் விடுவதல்லால் ஒரு செரு வென்றோம் என்று பிழைத்து இவர் போவாரல்ல அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இவங்கெல்லாம் என்னை எதிர்த்து நிக்கிற இவங்க எல்லாருமே என்னுடைய அம்பால் துடைக்கப்பட்டு வெம்பி உயிர் வெம்பி உழைத்து உயிர் விடுதல் அல்ல, உடல் வருந்தி ரொம்ப சிரமப்பட்டு உயிரை விடணும், ஒரு சில வென்றோம் என்று பிழைத்து இவர் போவார் அல்ல. இவர்கள் இப்படிதான் இங்க வந்து விழணும், போர்ல ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சு அவங்க போகக்கூடாது. அவன் வந்து இலக்குவன் மனசுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். 6 நிமிஷத்துக்குள்ள இவன் நம்மளை அழிக்க முயற்சி பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன், இவங்க வந்து இங்க வந்து அடிபட்டு விழணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு என்ன வழி பண்றாங்கன்னா பாசத்தால் பிடிப்பான். இது நாகபாசம். நாகபாசத்தினாலே இவர்களை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானிச்சு விழித்து இமையாத முன்னம் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள வில்லோடு விசும்பில் சென்றான். தன்னுடைய வில்லை எடுத்துட்டு தீர்மாட்டு கீழே விழுந்து அவன் மேல போயிட்டான். வன்குதாம் மேனி மைந்த தன்னுடன் புகழ்தற்கு ஒத்த வன்கதாம் ஏற்று நின்றான் மற்றொரு மனத்தனாகி வெண்குதாம் கழல் கால் வீரன் விண்ணிடை விரைந்த தன்மை வெண்குதாம் என்ன அஞ்சி வானவர் எரியது போனார். இப்ப இவன் வந்து கீழே தரையில இருந்து மேல போறான். அவன் வர்ற வேகத்தை பார்க்கும்போது நம்மளை அடிக்க வரானவன் மாணவர்கள் நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இவன் வர்றது இவங்களை அடிக்கிறது கொஞ்சம் மேல எலிவேஷன் எடுத்துட்டு மேல இருந்து இவங்களை அடிக்கலாம்னு அவன் மேல போறான். அதை பார்த்துட்டு மாணவர்கள் பயந்து ஓடுற காட்சி. பொன்குலா மேனி மைந்தன் தன்னோடும் புகழ்தற் போத்தான். அருமையான இது.
தன்னோடும் புகழதற்கு ஒத்தான். இவனுக்கு ஓமையா யாரையாவது சொல்லணும்னா இவனை தான் சொல்லணும், இவனை புகழணும். இவனை மாதிரி அவனை மாதிரிலாம் சொல்ல முடியாது. இந்திரஜித் மாதிரின்னா இந்திரஜித்தை புகழணும். அந்த மாதிரி பொன்குலா மேனி மைந்தன், பொன் போன்ற மேனியை உடையவன் வீரன், மைந்தன்னா வீரன், தன்னோடும் புகழ்தற்கு ஒத்தான். புகழ்வதற்கு தன்னை விட ஓமை தகுந்த ஓமை இன்னொருத்தர் யாரும் கிடையாது அப்படிங்கிறப்போ இல்ல இலக்குவன். சார் இது இலக்குவனுடையவன் மன்னிக்கும். பொன்குலா மேனி மைந்தன் தன்னோடும் புகழ்தற்கு ஒத்தான் வன்கலாம் இயற்றி நின்றான். கலாம்னா குழப்பம்லாம், குழப்பம், போர், இந்த மாதிரி. ஒரு தடவை வந்து கருணாநிதி வந்து ஒரு பேட்டியில இதை பத்தி யாரோ கேட்க போய் கலாம்னா தமிழ்ல குழப்பம்னு அர்த்தம் இருக்கு அப்படின்னு பதில் சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு எல்லாரும் பேசினாங்க. அப்போ வந்து இந்த கம்பராமாயணி இந்த பாட்டு இல்லை, இன்னொரு பாட்டு உதாரணம் காட்டினாரு. கலாம்னா குழப்பம்னு அர்த்தம். அதனால அந்த இலக்குவனோடு வன்கலாம், வன்மையான போர், வன்மையான மோதல், வன்மையான மோதலை இயற்றி நின்றவன். இதுவரைக்கும் இலக்குவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இந்திரஜித்தை மற்றொரு மனத்தனாகி இப்ப மைண்ட் he changed his mind. அதான் மற்றொரு மனத்தன்னா வேற ஒரு he changed his tactics. வேற ஒரு திட்டம் போட்டு மின்குலாம் கடற்கால் வீரன், இது வந்து இந்திரஜித். மின்குலாம்னா மின்னல் போன்ற ஒளியை அனுப்புகிற கடற்கால், கடலை அணிந்த வீரன், விண்ணிலை விரைந்த தன் என்னவோ மனசை மாத்திட்டு திடீர்னு வானத்தை நோக்கி வரானே என்குலாம், என்ன பண்ண போறானோன்னு அஞ்சி வானவர் இரியல் போனார். தேவர்கள் அங்க இங்கேயும் ஓடுறாங்க. தாங்குவேல் கரத்தன் தூணி தழுவிய புறத்தன் ஓங்கி உற்று எரியா நின்ற வெகுளியன் உயிர்ப்பன் தீயன் தீங்கு இழைப்பவர்கள் எல்லாம் சீரிய மாயச்செல்வன் வீங்கு இரு பிழம்பின் உம்பர மேகத்தின் மீதினானான். தாங்குவேல் கரத்தன், கையில வந்து வில்லை தாங்கி நிற்கிறவன், தூணி தழுவிய புறத்தன், புறம்னா முதுகு, முதுகிலே வந்து அமராத்தூணி கட்டி தூணி தழுவி இருக்கிறதா அப்படி கட்டி கொண்டிருக்கிறவன், தன்னின் ஓங்கி உற்று எரியான் என்ற வெகுளியன். அப்படின்னா தன்னின் ஓங்கி உற்று எரியான் என்ற வெகுளியன், அவன்கிட்ட வந்து கோபம் ஓங்கி நிற்கிறது. அப்படிப்பட்ட கோபத்தை உடையவன். அவனுடைய வர்ணனை கையில வில்லு, முதுகுல வந்து அம்பராத்தோணி, கோபம், உயிர்ப்பன், பெருமூச்சு, கோபத்துல வர்ற அந்த பெருமூச்சு, தீயவன், தீங்கிழைப்பவர்களுக்கெல்லாம் சீரியன், பெஸ்ட் அமாங் வில்லன்ஸ். தப்பு செய்யறவங்கள்ல இவன் வந்து சிறந்தான். மாயச்செல்வன், மாயத்தில் சிறந்தவன், வீங்கு இருட்பிழம்பின் உம்பர் மேகத்தின் மீதினான். அவன் என்ன பண்றான், நிறைய இருள் நிறைந்திருக்கிற மேகம், கருமேகம், அந்த கருமேகத்தின் மீது போய் சேர்ந்தான். அங்க நின்றுட்டு அவன் வந்து போற கண்டினியூ பண்ண. தனிவார பண்பு செய்த தவத்தினும் தர்மத்தாலும் வினி அறுப்பவரில் பெற்ற வரத்தினும் பிறப்பினாலும் மணி நிறத்து அரக்கன் செய்த மாய மந்திரத்தானும் அணுயச் சிறியது ஆங்கு ஓர் ஆக்கையும் உடையனானான். ஒரே நிமிஷம். அப்படியே கண்டினியூ பண்ணுவான். நீ அந்த மாதிரி பண்ணுறீங்களா? டக்குன்னு எழுதுறது. தனிவர பண்டு செய்த தவத்தினும் அப்படின்னா குறையில்லாமல் பண்டு இதற்கு முன்னால் செய்த அந்த தவத்தாலும் தர்மத்தாலும் அவன் செய்திருக்கிற தர்மங்களாலும் பிணி அறுப்பவரில் பெற்ற வரத்தினான், பிணிகளை அறுக்கிற பிரம்மன் போன்ற தெய்வங்களுக்கு இருந்து அவன் பெற்றிருக்கிற வரத்தினாலும் பிறப்பினான். பிறப்புன்னா இங்க அரக்கன், இயல்பாவே அவன் அரக்கன்ங்கிறதுனால அவனால வந்து பலவிதமான ஜாலங்களை செய்ய முடியும். சோ பிறப்பினாலும் மணி நிறத்து அரக்கன் செய்த மாய மந்திரத்தாலும் அப்படின்னா நீ மணி நிறத்து அரக்கன், இது வந்து இந்திரஜித்து, நீலமணியை போன்ற நிறத்தை உடைய இந்திரஜித்து செய்த மாய மந்திரத்தாலும் அவன் செய்த அந்த மாய மந்திரங்களாலே அணுவென சிறியது ஆங்கோர் ஆக்கையும் உடையனானான். அணுவை விட சிறிய, அணு என அணுவை விட அணு போல சிறிய உடல் உடையவனாக மாறி அங்க போயிட்டான். உடலை சுருக்கி கொண்டு விட்டான். அதுதான் தர்மத்தாலுங்கிறது. தனியார் பண்டு செய்த தவத்திலும் தர்மத்தால் அவன் செஞ்சிருக்கான். அவன் தர்மம் செஞ்சிருக்கான். அரக்கர்களுக்கு தர்மம் செஞ்சிருக்கான். அவனால எப்படி தன்னுடைய உடலை சுருக்கிக் கொள்ள முடிஞ்சதுங்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். வாங்கினான் மலரின் மேலான் வானக மணிநீர் கங்கை தாங்கினான் உலகம் தாங்கும் சக்கரத் தவழ்ந்தாலும் வீங்குவான் தோளை வீக்கி வீழ்த்தலால் மிழியாத ஓங்குவாள் அரவின் நாமத் ஒரு தனிப்படையை உண்ணி. இப்போ வந்து அவன் அஸ்திரத்தை எடுக்கிறாங்க. வாங்கினான் மலரின் மேலை வானவன், மலரின் மேலை வானவன்கிறது வந்து மலர் மேல் பிறந்த பிரம்மன். வானகங்கை தாங்கினான் உலகம் தாங்கும் சக்கரத்தவன் என்றாலும் பிரம்மன் ஃபர்ஸ்ட்
கமா வான கங்கை தாங்கினான், வானத்திலிருந்து வருகிற கங்கையை தன்னுடைய தலைமுடியிலே தாங்கியவனாகிய சிவன். கமா தாங்கும் சக்கரத்தவன், கையில வந்து சக்கராயுதத்தை ஏந்தியவன் திருமால். என்றாலும் இந்த 3 பேராக இருந்தாலும் வீங்குவான் தோளை வீக்கி வீழ்த்தலான் மீழ்கிலாத ஓங்குவாள் அரவின் நாமத்து ஒரு தனிப்படை. அவன் எடுத்த அந்த நாகாஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னா, பிரம்மனா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, விஷ்ணுவே ஆனாலும் சரி, வீங்குவான் தோளை வீக்கி வீழ்தலால் மீழ்கிறார். அவர்களுடைய வீரத்தாலே விம்மி நிற்கிற அந்த மார்பை தாக்கி வீழ்த்தாமல் திரும்புகிறார். அதான் அந்த வரி. வீங்குவான் தோளை வீக்கி வீழ்த்தலான் மீழ்கிறார், திரும்பி வராது, வீழ்த்தாம மீளாது. அதுதான் அது. ஓங்குவாள் அரவின் நாமத்து ஒரு தனிப்படை. நாகாஸ்திரம் என்கிற அரவின் நாமம்னா நாகத்தின் பெயரை உடைய நாகாஸ்திரம். அந்த படையை உண்ணி அந்த படையை நினைத்து கையில் எடுத்தான். அப்படின்னா நம்ம இவர் அரியணை அடிக்கடி சொல்வார் இல்லையா, நாகாஸ்திரம்னு ஒண்ணு கிடையாது. ஒரு அஸ்திரத்தை எடுத்து அதன் மீது அந்த நாகாஸ்திரத்துக்கு உரிய அந்த மந்திரத்தை பிரயோகித்து அப்போ இட் பிகம்ஸ் நாகாஸ்திரம். அந்த மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபோன் அப்ளிகேஷன் மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ ஃபோன் வந்து நம்ம பேசும்போது ஃபோனா இருக்கு, அதே கேமரா அப்ளிகேஷன் ஓபன் பண்ணா அது வந்து கேமராவா மாறிடுது, ஆடியோ ரெக்கார்டர் எடுத்து ஆடியோ ரெக்கார்டர் மாறிடுது இல்லையா. அந்த மாதிரி அம்பு ஒண்ணு தான். அதுல அப்போதைக்கு எதோட பவர் தேவையோ அதை வந்து செலுத்தி அதை வந்து நம்ம பிரயோகிச்சுக்கணும். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இந்த வரைக்கும் மாறி இருக்கீங்க. வாங்கினான் மதுரின் மேலான், வானக மணிநீர் கங்கை தாங்கினான், அப்புறம் உலகம் தாங்கும் சக்கரத்தவன் என்றார். அது உலகம் இருக்காங்க இல்ல, உலகம் இருக்கு. அப்படின்னா அந்த மலரின் திரும்ப படிங்க. வாங்கினான் மலரின் மேலான், இங்க மலரின் மேலே வானவன் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்புறம் வானக மணிநீர் கங்கை, இங்க வானக கங்கை. ஒரு சின்ன சேஞ்ச் தான், கருத்து எதுவும் மாறலாம். ஆயிர காலத்தார்த்தார் அமர்த்தொழில் அஞ்சி அப்பால் பொய்யன் என்பதும் நீ வானர வீரர் போல்வார் நாயகர் கிளையகவும் மன்னதே அனைத்து நக்கான் மாயையை தெரிய உண்ணார் போர் தொழில் மாற்றி நின்றார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். எப்படி வந்து இந்திரஜித்தால இவங்களை வந்து நாகாசுரத்தால அடிக்க முடிஞ்சதுன்னா, அவங்க ஒரு நிமிஷம் அசந்துட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் போருக்கு வந்து அத்தனை பேரும் ராவணன் உள்பட ஒண்ணு அடிபட்டு இங்க இறந்திருக்காங்க, அதுல திரும்பி போயிருக்காங்க. ஜெயிச்சு திரும்பி போனவங்க யாருமே கிடையாது இது வரைக்கும் இந்த போர்ல. அதனால இப்ப இந்திரஜித் வந்து தேர் அழிய அவன் டக்குனு கிளம்பி மேல போக இவங்களுடைய நேச்சுரல் அசம்ஷன் என்னன்னா அவன் தோத்து போயிட்டான், அவன் ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால ஒரு நிமிஷம் அலட்சியமா இருந்தாங்க. அந்த நேரத்துல அவன் அடிச்சிட்டான். அதுதான் இந்த பாட்டோட ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் அவங்க பண்ணாங்க. ஆயின காலத்து ஆர்த்தார் அமர்த்தொழில் அஞ்சி அப்பால் போயினன். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் சத்தம் போட்டு மகிழ்ச்சியா சிரிச்சாங்க, ஆர்த்தாங்க, சத்தமிட்டாங்க. அமர்த்தொழில் அஞ்சி அப்பால் போயினன், போர் செய்ய பயந்துட்டு இவ்வளவு நேரமா நம்ம அடிச்சது அவன் பயந்துட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சு, என்பது உண்ணி அப்படின்னு நினைச்சு வானர வீரர் போல்வார். அந்த வானர வீரர்கள் எல்லாரும் நாயகருக்கு இளையகோவும் அன்னதே நினைத்து நக்கான். வானர வீரர்கள் எல்லாரும் இப்படி ஆர்த்து மகிழ நாயகருக்கு இளையகோவும் ஆகிய லட்சுமணனும் அதையே நினைக்க நக்கான், நினைத்து சிரிச்சுக்கலாம், அவனை வென்றுட்டோம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். மாயையை தெரிய உண்ணார் போர் தொழில் மாற்றி நின்றான். அவன் என்ன செஞ்சுட்டான், அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவன் இப்ப மாயம் செய்ய போகிறான் என்பதை தெரியாமல் போர் தொழில் மாற்றி, போர் செய்கிற எண்ணத்தை மாற்றி விட்டான். முடிஞ்சு போச்சு போர்ன்னு நினைச்சிட்டான். அதுகண தனுமன் தோழின் ரையனும் இழிந்து வெய்ய கதுவரி சிலையை வென்றி அங்கதன் கையலாக்கி முதுகுலச் சென்று நின்ற கணையலாம் முறையின் வாங்கி விதுவிது பாற்றலுற்றான் விளைகின்ற உணர்ந்திலாதான். இது இரண்டாவது. அது கணத்து அனுமன் தோல் நின்ற ஐயன். இது வரைக்கும் லட்சுமணன் வந்து அனுமனுடைய தோல்ல நின்று சண்டை போட்டுட்டு இருந்தான். அந்த இலக்கணன் இடிந்து கீழே இறங்கி வெய்ய கதுவரி சிலையை வென்றி அங்கதன் கையலாக்கி வெம்மையான வலிமையை உடைய அந்த வில்லை, வெற்றி வில்லை அங்கதன் கிட்ட கொடுத்துட்டு முதுகுற சென்று அனுமன் தோல் நீங்கிறாங்க. அனுமன் தோல் தான் இவ்வளவு நேரம் போர் இல்ல, இவர் வந்து அங்கதன் தோல்ல ராமர் இல்லையே போர்க்களத்துல, அதனால அனுமன் இல்ல. அங்கதன் வந்து அடிபட்டு விழுந்துருவான். சோ அனுமன் வந்து என்ன சொல்றது, அங்கதன் தோல்ல நின்னு லட்சுமணன் போர் செய்யறான். ஃபர்ஸ்ட் அங்கதன் தோல்ல தான் போறான். ராவணன் அங்கதன் தோல்ல இல்ல, ரெண்டு பேரும் இருக்கும்போது இவர் அங்கதன் தோல்ல இருக்காரு. தனியா வந்தப்பறம் அங்கதன் தோல்ல இருக்காரு. அங்கதன் தோல் இல்ல, அங்கதன் தனியா வந்து சண்டை போடுறான். தோது போயிடலாம். அதுக்கப்புறம் அவனால முடியுது. சோ அனுமன் சோ கீழே இறங்கி அங்கதன் கையில வில்லை கொடுத்துட்டு முதுகுற சென்று நின்ற கணையெல்லாம் முறையின் வாங்கி முதுகு வழியா போயிருக்கிற அந்த கணைகளை எல்லாம் மெதுவா எடுத்து விதுவிது பாற்றல் உற்றான். அப்படின்னா கொஞ்சம் இளைப்பாறலாம்.
விதுவிதுப்பு நல்லா இருக்குது. விறுவிறுப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்றது. விதுவிதுப்பு விதுவிது இரட்டை கிழவி அர்த்தம் இல்ல இருக்கு. விறுவிறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லே விறுவிறுப்புன்னு இருக்கா? இல்ல விறுவிறுப்புன்னு தான் இருக்கு. ஆக்சுவலி விறுவிறுப்புக்கும் அர்த்தம் கிடையாது. அதுவும் இரட்டை கிழவி தானே. இப்ப கலகலான்னு சத்தம் அப்படின்னா அது ஒரு ஒலி குறிப்பு, அவ்வளவுதான். அந்த மாதிரி விறுவிறுப்புங்கிறது ஒரு வேகத்தை காட்டுறதுக்கான ஒரு வார்த்தை. அந்த மாதிரி விறுவிறுப்பு ஒரு வார்த்தை. விறுவிறுன்னு போறாங்க, அதுக்கு ஒரு சொல் அர்த்தம் கிடையாது. சொல்ல அர்த்தம் கிடையாது. அர்த்தம் இருந்தா அது வந்து இது தனியா பிரிச்சு அதுக்கு வந்து நீங்க அர்த்தம் பார்க்க முடியும். அதுதானே அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் உள்ள வித்தியாசம். விறுவிறுவை வந்து விறுன்னு பிரிச்சு அதுக்கு நீங்க ஒரு அர்த்தம் சொன்னீங்கன்னா இட் பிகம்ஸ் அடுக்கு தொடர். அதே மாதிரிதான் இதுவும். விறுவிறு பாற்றல் உற்றான் விடைகின்றது உணர்ந்தலாம். அவனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முதுகுற சென்றகனே அவன் முதுகுல போனத தன்னோட முதுகு பகைவர்களுடைய அம்புகள் அவனை உடலை தாக்கி முதுகு வழியா போயிருக்கு. அதெல்லாம் எடுத்து இஸ் ரெஸ்டிங். பேசிக்கலி அவனை பொறுத்த வரைக்கும் போர் முடிச்சு போச்சு. அந்த மாதிரி நேரத்துல தான் இந்திரஜித் அடிக்கிறோம். ஸோ இந்திரஜித் பெற்ற முதல் வெற்றி வந்து போர்ல இல்லாத ஒருத்தன் மேலதான் அடிச்சிடலாம். தப்புதான். பட் அதுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய போர் நியாயம் வேற. விறுவிறுப்புங்கிறது இரட்டை ஆகுமா? ஏன்னா அது ஒரு சொல், தனிச்சொல். இரட்டை கிழவியை வச்சு உருவான கலகலப்புன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து கலகலான இரட்டை கிழவில வந்து இன்னொரு சொல், அவ்வளவு. அதுக்கு என்ன பேருன்னு தெரியல. இது பண்ணி பார்த்தா ஆரஞ்சு பார்த்தா தெரியும். சலசலப்பு இது எல்லாமே வந்து சலசல கிழவிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இரட்டை கிழவி. அதை வந்து பேர் சொல்லலாம் மாத்தும்போது அதுக்கு ஏதாவது பேர் இருக்காங்க. வெது வெதுப்பு அது எல்லாமே பரபரப்பு எல்லாமே வந்து இதுதான். விட்டனன் அரக்கன் வெய்ய வடையினை விடுத்தலோடும் எட்டினோடு இரண்டு திக்கும் இருளிருந்திரிய ஓடி கட்டினர் என்பவன்னோ காகுத்தர் கிளையகாலை வட்டவான் வைரத்தின்தோள் மலைகளை உடைய வாங்கி. இப்ப இந்திரஜித் நாக வஸ்த வேணும். இந்திரஜித் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரஜித்தோட டார்கெட் முதல்ல லட்சுமணன், ஆனா மொத்த படையும் அழிக்கணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம். அப்போ வந்து அவன் என்ன பண்றான், விட்டனன் அரக்கன் வெய்ய படையினை தான் கையில் 2 பாட்டு முன்னாடி கையில எடுத்து அந்த நாகாஸ்திரத்தை விடுகிறான். விடுத்தலோடும் அவன் விட்ட அந்த கணத்திலேயே எட்டினோடு 2 திக்கும் இருள் திரிந்து இரிய 8+2 10 திசைகளிலும் இருள் சூழ்ந்து விழுகிறது. நாகபாசத்துடைய அது ஒரு இது. பின்னாடி வந்து நாகபாசத்து அதுக்கான இதெல்லாம் பார்க்க போறோம் பின்னாடி. அடுத்த 5-6 பாட்டு அது என்னெல்லாம் செஞ்சது நாகபாஸ்திரம்னு விளக்குவாங்க. அதோட முதல் இது வந்து இருள். ஆல்ரெடி இருள் இருட்டி போச்சு. அந்த இருளை வந்து இது அதிகமாகுது. சோ எட்டினோடு 2 திக்கும் இருள் திரிந்து இரிய ஓடி கட்டினது என்பவன். அது போய் கட்டியது. யாரை கட்டியதுன்னா காகுத்தற்கு இளைய காளை, காகுத்தனாகிய ராமனுடைய தம்பியாகிய இலக்குவனை வட்டவான் வைரத்தின் தோள் மலைகளை உடைய வாங்கி அது போய் லட்சுமணனுடைய திரண்டு நிற்கிற வைரம் போன்ற திண்மையான அந்த தோல் மலைகளை வாங்கி கட்டியது. முதல்ல போய் லட்சுமணன் கட்டுது. அவனோட ஃபர்ஸ்ட் இது அதுதான். அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க அந்த நேரத்துல அடிச்சிட்டாங்க. இருபுற பிணித்தலோடும் யாவையும் எதிர்ந்த போதும் மறுபுற கடவானல்லன் மாயவன் தொடர்வானல்லன் உருகுறை துன்பமில்லான் ஒடுங்கினன் செய்வதோரான் அறுவரை களத்தை நோக்கி அந்தரம் அதனை நோக்கும். இப்போ வந்து இலக்கணம் திகைக்கிறான். இருபுற பிணித்தலோடு அது வந்து தன்னை நல்லா இறுக்கி கட்டின உடனே பிணித்தலோடும் யாவையும் எதிர்ந்த போதும் மறுபுற கடவானல்ல அப்படின்னா யார் வந்து எதிர்த்தாலும் யாவையும் அக்ரணியம் செத்துட்டார் இல்லையா? யாவையும்னா உயர்த்தனை மட்டும் கிடையாது. உலகத்துல உள்ள மிருகங்கள், மனிதர்கள், அரக்கர்கள் எல்லாரும் வந்து எதிர்ந்த போதும் மறுபுற கடவானாங்க. அத்தனை பேரும் எதிர்த்து நின்றாலும் மனம் கலங்காத இலக்குவன் மாயம் என்று உணர்வானல்ல. இது ஏதோ மாயம்னு அவனுக்கு புரியல. அப்பவும் அவனுக்கு தெரியல. அவன் அங்க இருந்து ஏதோ மாயம் பண்றான். உருகுறை துன்பம் இல்லானோடு உருகுறை துன்பம் இல்லான் ஒடுங்கினான் செய்வது வா. அவன் என்ன செய்யறான்னா, என்ன உருகுறை துன்பம் இல்லான் அப்படின்னா என்ன, குறை அப்படின்னு சொல்லுவதற்கு எதுவுமே இல்லாதவன் இலக்குவன். ஒடுங்கினான், குறையே இல்லாதவன் ஒடுங்கிப்பான் இந்த மாயத்தால். ஏன்னா ஒருத்தரை நீங்க ஒடுக்கணும்னா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்தா அந்த குறையை பார்த்து அடிக்கணும். அப்படி குறையே இல்லாதவன் இந்த மாயத்தாலே ஒடுங்கிப்பான். செய்வது ஓரான், என்ன செய்வதுன்னு தெரியல. அவனால சிந்திக்கவே முடியல. அறுகுறை களத்தை நோக்கி அப்படின்னா உடல்கள் அருந்து கிடக்கிற அறுகுறை களம், அருந்து கிடக்கிற உடற்குறை அந்த களத்தை நோக்கி களத்தை பார்க்கறான். எங்க இருந்து வந்தது இது அப்படின்னு அந்த ராமனை நோக்கி மேல பார்க்கறான். அங்க இருந்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காலடை சீவன் மாய கழுவை மற்றைய ஒரு தமிழ் இருக்கே அடுத்த பாட்டா இருக்கும். சரி ஓகே வரிசை படிங்க.
காலுடை சிறுவன் மாய கல்வனை கணத்தின் காலை மேல்விசை தெளிந்து நாடி பிடிப்பென்றொருக்கும் வேலை இயல்புடை பாச மேலாள் ராவணன் புயத்தை வாலி வால் பிணித்தென்ன சுற்றி பிணித்தது வைரத்தோடை. இப்போ காலுடை சிறுவன் மாய கல்வனை கணத்தின் காலை மேல் விசை தெழுந்து நாடி பிடிப்பன் என்று உருக்கும் வேலை. அப்படின்னா என்னன்னா, காலுடை சிறுவன் காற்றின் புதல்வன் அனுமன், அடுத்து அனுமனை கட்டுது. ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு, அங்க போர்க்களத்துல இருக்கிறவங்க இலக்கோனுக்கு அடுத்தபடியா அடிக்க வேண்டியது அனுமனை தான், அதனால அனுமனை சுற்றியதுன்னு சொல்லலாம். அடுத்து இலக்கோனை சுற்றவன பக்கத்துல அனுமன் நின்றுட்டு இருக்காங்க, அப்பதான் இறங்கிருக்கான் மேல இருந்தேன். சோ அவனை பக்கத்துல இருக்கிறவன சுற்றுன்னு வச்சுக்கலாம். எப்படி வேணா எடுத்து அந்த அனுமன் என்ன செய்யறான், மாய கல்வனை கணத்தின் காலை மேல் விசைத்து எழுந்து நாடி பிடிப்பன். அவர் வந்து சூரியனை பிடிக்கிறதுக்காக மேல தாவன மாதிரி என்ன பண்றாரு, அந்த மாய கல்வனை மாயம் செய்யற அந்த கல்வனை கணத்தின் காலை ஒரு கணத்துக்குள்ளே மேல் விசைத்து எழுந்து நாடி பிடிப்பன், மேலே விசையோடு எழுந்து அவனை பிடிக்க போகிறேன் என்று உருக்கும் வேலை அப்படின்னு கோபப்படும். அப்படி கோபப்படும் நேரத்திலே இயல்புடை பாசம் மேனால் ராவணன் புயத்தை இயல்புடை பாசம் அப்படின்னா அந்த இயல்புடை பாசம் எதிர்த்ததையுடைய பாசம், வருத்துகிற இயல்பை உடைய பாசம். அந்த பாசம் மேனால் ராவணன் புயத்தை வாலி வாழ் பிணித்தென்ன சுற்றி பிணித்தது வைரத்தோட. அப்போ அனுமனுடைய வைரம் பாய்ந்த அந்த வைரம் போன்ற அந்த உறுதியான தோள்களையும் முன்னே வந்து வாலியுடைய வால் எப்படி ராவணனுடைய தோள்களை சுற்றி கட்டியதோ அப்படி ஒரு வலிமையோடு அவனையும் போட்டு கட்டி. மற்றையோர் தமிழும் எல்லாம் வாழையிற்றரும் வந்து சுற்றின வைரத்தூணி மலையினில் பெரிய தோள்கள் இற்றன விற்றலென்ன விரிக்கின விலகா உள்ளம் தெற்றன உடைய வீரர் இருந்தனர் செய்வதோரா. இப்ப மற்றையோர் தமையும் எல்லாம் வாழையிற்று அரவம் வந்து சுற்றின வைரத்தூணின் மலையினில் பெரிய தோள்கள் இற்றன என்ன இருக்கின இழகா உள்ளம் தொற்றன உடைய வீரர் இருந்தனர் செய்வதோ. அதிகம் அவங்களாலையும் என்ன செய்யறது, சுத்தி இருக்கிற மற்றையோர் தமை பாக்கி இருக்கிற எல்லாரையும் வாழையிற்று அரவம் வந்து சுற்றின வாழ் போன்ற கூர்மையான பற்களையுடைய நாகங்கள் வந்து சுற்றி கொண்டன. நாகசனத்தோடைய தன்மை அது நாகமலையான், அது போய் எல்லாரையும் சுத்தி கட்டிடும். அந்த அரவம் வந்து சுற்றின. அப்படி சுற்றினதுனால என்னாச்சு, வைரத்தூணின் மலையினில் பெரிய தோள்கள் இற்றன. அந்த வைரத்தை விட வலிமையான அந்த மலை போன்ற அந்த தோள்கள் எல்லாம் இற்று போகும்படி அது கட்டிவிட்டது. இருக்கின அப்படி போட்டு இற்றன இருக்கின இற்று போகும்படி இருக்க இழகா உள்ளம் தெற்றன உடைய வீரர் இருந்தனர் செய்வதோர. அப்போ அவர்கள் அப்போதும் இழகா உள்ளம், அப்போதும் அவங்க மனம் சலிக்கல, ஆனா உடல் கட்டுப்பட்டு போச்சு. அதுதான் அந்த அர்த்தம். இழகா உள்ளம் தெற்றன உடைய வீரர் இருந்தனர் செய்வதோர. அவங்க மனசு இதுவாகி போகல, ஆனா உடல் வந்து இதுவாகி போச்சு. தெற்றன தெளிவா தான் இருக்காங்க, பிசிக்கலி கட்டுப்பட்டு இருக்காங்க, மயக்கமோட. இது வந்து பின்னாடி பிரம்மாஸ்திர படம் வரும்போது எல்லாம் மயக்கப்பட்டு வந்துருவாங்க. இப்ப வந்து மயக்கம் அடையல, செய்ய முடியாதபடி கட்டுப்பட்டு கிடக்கிறாங்க. மலையின வீழ்வர் மண்ணிடை புரள்வர் வானில் தலைகளை எடுத்து நோக்கி தளர விழிப்பர் தாவி அறைவிட வாளார் பாரி நடிப்பர் வால் மடிப்பர் ஆண்மை சிலைவர் கிளைய கோவை நோக்குவர் உளந்தீவர். இது வந்து வானரர்கள் என்னெல்லாம் துடிக்கிறாங்க அப்படிங்கிறது. மலையென விழுவர் ஒத்துன்னு கீழே விழுறாங்க. ஒரு மலை கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அப்படியே கட்டுப்பட்டாங்க. இனிமே வந்து பேலன்ஸ் போயிடுச்சு, நடக்க முடியாது, ஒத்துன்னு விழுறாங்க தரையில. விழுந்த உடனே மண்ணிலை புரள்வர், மண்ணில் வந்து புரள்றாங்க. வானில் தலைகளை எடுத்து நோக்கி தழற விழிப்பர், தலையை எடுத்து அப்படி மேல வானத்தை பார்த்து கோபமா பாக்குறாங்க. இந்த விஷயத்தை எங்க இருக்கான்னு யாருமே தெரியல, பட் கோபமா பாக்குறாங்க. அங்கதான் எங்கேயோ இருக்கான்னு தெரியும். தாவி அலைகளர் வாளால் பாரின் அடிப்பர். இப்ப அவங்களால அசைக்க முடியாத, உடல்ல அசைக்க முடியாத ஒரே பாகம் வால் தான். வாளால தரையை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. கோபம் நம்ம வந்து கீழே விழுந்தா குத்தம் தரையா, அந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல. வால் மடிப்பர், வாள்களை வந்து இது இல்ல மடிப்பர், வாய் மடிப்பர். அது வால்னு இருக்கு இந்த புக்ல. வாயை வந்து கடிச்சுக்கிறாங்க இப்படி. சோ அவங்களால உடல்ல எந்தெந்த பகுதியெல்லாம் அசைக்க முடியுமோ அந்த பகுதிகளை மட்டும் அசைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆண்மை சிலையவர்க்கு இளைய கோவை, ஆண்மையுடைய சிலை தாங்கிய ராமனுடைய தம்பியாகிய இளைய கோவை நோக்குவர். லட்சுமணா நீயாவது ஏதாவது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உள்ளம் தீவர், அவனால எதுவும் செய்ய முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளம் தீஞ்சு போறாங்க. வீடனின் முகத்தை நோக்கி
வினையுண்ட இதனுக்கென்பர். மூடின கங்குன் மாலை இருளினை முனிவர் மொய்வில் ஈடுற தக்க போலாம் நம் எதிரென்னா ஏந்தல் ஆடகத் தோளை நோக்கி நகை செய்வர் விழுவர் அஞ்சார். இப்போ அஞ்சா பயம் இல்ல அவங்களுக்கு, ஸ்டில் பயம் இல்ல. இப்போ கட்டுப்பட்டு கிடக்கும் போது அவங்க ஒரு அம்பு போட்டு தங்களை கொண்டுடுவானோ ஒரு பயம் இல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு என்னன்னா எதிர்பாராத நேரத்துல இப்படி பண்ணிட்டானே அப்படின்னுட்டு அவங்களுக்கு கோவம். அவங்க வந்து they are used to நேருக்கு நேர் நின்று சண்டை போடுற அந்த போருக்கு வந்து அவங்க பழக்கப்பட்டிருக்காங்க. மாயம் செஞ்சுட்டானேங்கிற அந்த கோபம் தான் அவங்களுக்கு. அதுதான் இந்த பாட்டு. வீடனன் முகத்தை நோக்கி வினையுண்டே இதனுக்கு என்பர். வீடனுடைய முகத்தை பார்த்து இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உண்டா, ஏதாவது செஞ்சு இதை வந்து உன்னால விடுவிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. மூடின கங்குல் மாலை இருளினை முனிவர். அந்த வெயில் இது போய் மாலை நேரம் போய் இருள் வந்திருக்கு இல்லையா, அந்த இருள் மேல கோவப்படுறாங்க. இந்த இருள் வந்ததுனால தானே அரக்கன் வந்து எங்க கண்ணில் படாம தப்பிச்சு போய் ஒரு மாய செய்ய முடிஞ்சது. இந்த இருள் வந்ததுனால தானே அரக்கனுடைய கை ஓங்கிட்டுச்சு அப்படின்னு சொல்லி இருள் மேல கோவப்படுறாங்க. மொய்பில் ஈடுறத்தக்க போலாம் நம்பியது என்ன ஏந்தல் அப்படின்னா, மொய்ம்புன்னா இது வீரம், திறமை, அந்த வலிமை வலிமை வலிமை. மொய்பில் ஈடுறத்தக்க போலாம் நம்பியது. இந்த இலக்கோனுக்கு ஈக்குவலா, இலக்கோனுடைய தோள்களுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, நம்ம கண் எதிரில அந்த தோள்களுடைய வலிமை போய்விட்டதே. எனக்கு போன பாட்டுல இலக்கோனை பார்த்துருக்காங்க. அவன் கட்டுப்பட்டு கிடக்கிறத பார்த்து நம்மள மாதிரியே அவனும் கட்டுப்பட்டு கிடக்குறானே பார்த்து இந்த தோள்களுக்கு இணையே கிடையாதுன்னு நினைச்சோமே, அதுக்கு நம்ம கண் எதிரில அந்த தோள்களுடைய திறமை தேய்ஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஈடுறத்தக்க போலாம் நம்மெது, நம் கண் எதிரில இப்படி நடந்து விட்டதே அப்படின்னு சொல்லி ஏந்தல் ஆடகத் தோளை நோக்கி, ஏந்தலாகிய இலக்கோனுடைய ஆடகம்னா பொன், பொன் போன்ற அந்த தோளை நோக்கி நகை செய்த சிரிப்பாங்க. சிரிப்பாங்கன்னா கேலி செஞ்சு சிரிக்கிறது இல்ல, கோபத்துல வர சிரிப்பு. விரக்தி இல்ல, கோபத்திலேயே சிரிப்பு வரும் இல்லையா. நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம், எவ்வளவோ பாடல கோபம் வரும்போது நக்கான் அப்படின்னு வரும். அந்த அப்படி சிரிக்கிறாங்க. விழுவர் கீழே விடுறாங்க, மறுபடியும் எழுந்து எழ முயற்சி பண்ணி கீழே விடுறாங்க. அஞ்சா இத்தனைக்கு நடுவுலையும் அவங்களுக்கு பயம் மட்டும் வரல, ஆனா எல்லா விதமான கழிவிறக்கமும் வருது அவங்களுக்கு. ஆரத்தி தீர்க்க வல்லார் அஞ்சனை பயந்த வள்ளல் மாருதி பிழைத்தார்களோ என்றனர் மருகி நோக்கி வீரனை கண்டு பட்டது இதுகளோ வென்று விம்மி வார்கடல் தம்பி நன்மை காணுமோ வள்ளல் என்றார். ரொம்ப அருமையான பாட்டு, உருக்கமான பாட்டும் கூட. ஆரத்தி தீர்க்க வல்லார், யாரால இதை வந்து தீர்க்க முடியும்? அஞ்சனை பயந்த வள்ளல், அஞ்சனை பெற்ற வள்ளலாகிய அனுமன் மாருதி பிழைத்தான் கொள்ளோ. ஒருவேளை மாருதி இந்த நாகபாசத்துல சிக்காம தப்பிச்சிருப்பானோ அப்படின்னு முதல்ல யோசிக்கிறாங்க. என்றனர் மருகி நோக்கி வீரனை கண்டு பட்டது இது போலாம். அடுத்து வந்து இலக்கோனை பார்த்தாங்க. சரி மாருதி முடியல, அடுத்து இலக்கோன் என்ன அப்படின்னு பார்த்து வீரனை கண்டு பட்டது இது போலாம், பட்டது இது போலாம். இவனுக்கும் இப்படி ஆகிவிட்டதா? பட்டதுன்னா நேர்ந்தது, நடந்தது, இப்படி ஆகிவிட்டதோ இவனுக்கும் என்று விம்மி வார்கடல் தம்பி தன்மை காணுமோ வள்ளல் என்பார். வீரக்கழலை காலில் அணிந்தவனாகிய தன்னுடைய தம்பிக்கு இப்படி ஆகியிருப்பது வள்ளலுக்கு தெரியுமா அப்படின்னு தங்களுக்குள்ள நினைச்சிட்டு ஏங்குறாங்க. இதை படிச்சிருங்க, ட்ரை பண்றேன். என் சென்ற தன்மை சொல்லி வழியற்க அரக்கன் எய்தான். அதே படிச்சிருக்க பிரிச்சிருக்கும், படிக்கிறதுக்கு அது வசதி. என் சென்ற தன்மை சொல்லி இருள் வழி அரக்கன் நீதான் மின் சென்றது என்ன வானத்து உரும் இனம் வியல்ப என்ன பொன் சென்ற வடிம்பின் வாழி புகையோடும் பொறியும் சிந்தி முன் சென்ற முதுகில் பாய பின் சென்ற மார்பம் உற்ற. இப்போ அந்த நாகாஸ்திரம் பாய்கிற வர்ணனை என் சென்ற தன்மை சொல்லின் அந்த நாகாஸ்திரம் எப்படி போச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி என்ன பயன்? தன்மை சொல்லின் என் சென்ற தன்மை சொல்லி சொல்லின் என் அது போன தன்மையை விவரிச்சு சொல்லி என்ன பிரயோஜனம்? எருள் வழி அரக்கன், எருள் வழி அப்படின்னா வலிமை வாய்ந்தவன், ரொம்ப மிகுந்த வலிமை வாய்ந்தவன். அப்படிப்பட்ட அந்த அரக்கன் எய்தான், அவன் எய்தான், நாகபாசத்தை எய்தான். மின் சென்றதன்ன வானத்து உருமினம் வீழ்வதென்ன, மின்னலை போல பாய்ந்தது, அது வந்து வேகம். உருமினம் வீழ்வதென்ன, அது வந்து வலிமை, இடி விழுந்ததை போல. வேகத்தையும் சொல்றாரு, வலிமையும் சொல்றாரு. பொன் சென்ற வடிம்பின் வாழி அப்படின்னா, வடிம்புன்னா நுனி. போன வகுப்புலையோ அது முன்ன வகுப்புலையோ நான் சொல்லிட்டேன். அந்த நுனி பொன்னால் அமைந்த அந்த நுனியை உடைய அந்த வாழி, அந்த அம்பு புகையோடு பொரியும் சிந்தி, புகையை சிந்துகிறது, பொரியை சிந்துகிறது.
முன் சென்ற முதுகில் பாய போய் நேரா அவர்களுடைய முதுகிலே தைத்து பின் சென்ற பின்னாலே ஊடுருவி மார்பிலே ஊடுருவி பின் வழியாக சென்றனர். மார்பம் முற்ற அதை முழுக்க மார்பம் முற்ற மார்புக்குள் நுழைந்த அந்த அம்புகள் பின்னாடி வழியாக சென்றனர். இது வந்து இன்னொரு அம்பு அந்த நாகாஸ்திரத்தோட வர்ணனை. ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட நாகாஸ்திரங்களை ஏறானா, ஆனா இதுவும் நாகாஸ்திரம் தான். கட்டுது தொலைக்குது ரெண்டையும் பண்ணுது. மலைத்தலை காலம் மாறி மறித்து எரி வாடை மோத தலைத்தலை மயங்கி வீழும் தன்மையின் தலைகள் சிந்தும் கொலைகளை வாடி பாய குன்று கன கோபத்தோட நிலைத்திலர் உழைந்து சாய்ந்தார் நிமிர்ந்தது குருதி நீட்டம். மலைத்தலை காலம் மாறி மறித்து எரி வாடை மோத தலைத்தலை மயங்கி வீழ்ந்த தன்மையில் தலைகள் சிந்தும். மலைத்தலை மலையிலே காலம் மாறி ஒரு காலம் மாறினா நேரத்தில் பெய்கிற மழை. அந்த காலம் மாறி மறித்து எரி வாடை மோத மழை பெய்கிற நேரத்துல மறித்துனா மடித்து இது வாடை காற்று மோத அதனால தலைத்தலை மயங்கி விழுந்த. அதனாலே மேகங்கள் அந்த இடத்துல சிதறி விழுற மாதிரி தலைகள் சிந்தும் கொலைத்தலை வாடி. அப்படி அது வந்து நம்முடைய வர்ணனை. அந்த அம்பு வந்து எப்படி போய் எல்லாருடைய தலைகளையும் வீழ்த்தும்னா, ஒரு பெரிய மலை மேலே மேகங்கள் விழுகிற மாதிரி, மேகங்கள் வந்து தலைக்கு உடனே அது வந்து மழையாக பெய்கிற மாதிரி, அந்த மாதிரி கொல்லக்கூடியது. குன்றன கோபத்தோடா அந்த குன்று போன்ற தோள்களை உடைய குவிந்த தோள்களை உடைய வானரர்கள் நிலைத்தில உலைந்து சாய்ந்தார். இந்த அம்பை தாங்கி நிலைத்து நிற்க முடியவில்லை அவர்களாலே. உலைந்து போய் கீழே சார்ந்தார்கள். அதனாலே நிமிர்ந்தது குருவி நீட்டம். அதனால ரத்த வெள்ளம் ஓட ஆரம்பித்தது. 1000 கோடி மேலும் அம்பு தன் ஆகத்தோடு போயின போதும் ஒன்றும் துடித்திறன் பொடித்து மானத்தி எரி சிதிரம் செங்கன் அஞ்சனை சிங்கம் தெய்வநாயகன் தம்பிக்கு உற்றது சுட நடுங்குகின்றார். அனுமன் மேல வந்து 1000 கோடி அம்புகள் போய் தாக்கினாலும் அனுமன் வந்து மனம் தளரல. ஆனா இலக்குவன் வந்து கட்டுப்பட்டு கிடக்கிறத பார்க்கும்போது அவன் மனம் துடிக்கிறான். அதுதான் 1000 கோடி மேலும் அம்பு தன் ஆகத்தூடு, ஆகம்னா உடல், தன்னுடைய உடல் வாயிலாக 1000 கோடி அம்புகள் போயின போதும் ஒன்றும் துடித்தில. அப்படி போன போதும் அவன் துடிக்கல. பொடித்து மான தீயரி சிதறும் செங்கண் அப்படின்னா கோபத்தினாலே கண்களிலே தீ எரிகிற செங்கண்ணை உடைய அஞ்சனை சிங்கம் மாருதி மேனி நாயகன் தம்பிக்கு, அங்க வேற ஏதோ வார்த்தை தெய்வ நாயகன் தம்பிக்கு. ஹலோ ஹலோ வணக்கங்க. சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நண்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு வழி சொல்லுவேன். தீயரி சிதறும் செங்கன் அஞ்சனை சிங்கம் மாருதி மேனி நாயகன் தெய்வ நாயகன் தம்பி கூற்ற துயர் சூழல் நடுங்கிறான். லட்சுமணனுக்கு நேர்ந்த அந்த துயரம் தான் அவன் உடனே அதிகம் சொல்லுகிறான். வேறுள்ள வீரர் எல்லாம் வீழ்ந்தனர் உருமின் வெய்ய 100 1000 வாடி உடலடை நுழைய சோரி 6 போல் உலக அண்ணல் அங்கதன் அனந்த வாடி ஏறிய மெய்யனேனும் இருந்தனன் இறைந்திலாதான். இப்போ மற்றவர்களுடைய நிலைமை என்ன? வேறுள்ள வீரர் எல்லாம் விழுந்தனர். பாக்கி இருக்கிற வானர வீரர்கள் எல்லாம் விழுந்து விட்டார்கள். உருமின் வெய்ய 100 1000 வாழி உடலிலை நுழைய இடியை விட கொடுமையான உருமின் வெய்ய 100 1000 வாழி உடலிடை நுழைய பல ஆயிரம் அம்புகள் உடலுக்குள்ளே நுழைந்து கொண்டே இருக்க சோரி 6 போல் ஒழுக, சூரியன் ரத்தம் வந்து 6 போல ஒழுகி கொண்டிருக்க அண்ணல் அங்கதன் அனந்தவாடி ஏறின மையனேனும் இருந்தனன் இணைந்திலார். அவனுடைய உடலிலே அனந்தம், எண்ண முடியாத அளவுக்கு அம்புகள் ஏறின. அப்படி உடலில் ஏறிய போதும் இருந்தனன் இடைந்திலாதன், மனம் தவறாமல் அவன் இருந்தான். கதிரவன் காதல் மைந்தன் கடல் இளம் பசுங்காய் அன்ன எதிரெதிர் பகழி தைத்த யாக்கையன் எரியும் கண்ணன் வெதிர் நெடும் காலம் என்ன வேகின்ற மனத்தன் மெய்யன் உதிர வெங்கடலுள் காதை உதிக்கின்றான் தனையும் ஒத்தான். இப்ப சுக்ரீவனுடைய வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு இது வந்தோடனே போட்டோ எடுத்துட்டு அதை அழிச்சு திரும்ப எழுத ஆரம்பிச்சிடணும். முக்கியமான வார்த்தைகள் தான்.
அகம் கட்சி உள்ளம்னு வருது. ஓகே, கதிரவன் காதல் மைந்தன். இப்ப சுக்ரீவனுடைய நிலைமை என்ன? கதிரவனுடைய மகனாகிய சுக்ரீவன் கடல் இளம் பசுங்காயன்னு எதிரெதிர் பகழி தைத்த யாக்கையன் எரியும் கண்ணன். கடல் இளம் பசுங்காய் அப்படின்னா என்ன? கடற்காய். அது ஒரு வகையான காய் போல இருக்கு. அந்த பசுமையான அந்த கடற்காயை போன்ற எதிரெதிர் பகழி, கடற்காயை ஒத்த உடல் உடையவன் அப்படின்னு. ஓ, கடற்காயில நிறைய முள்ளு இருக்குமா? அந்த காய் என்ன பேரு? ஒரு காய் இருக்குமே, உடம்பு பூரா முள்ளா இருக்குமே, அதுக்கு என்ன பேரு? டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது வந்து ஊமத்தங்காயா? ஊமத்தங்காயில ஃபுல்லா முள்ளு இருக்கும்ல. ஊமத்தங்காய் இருக்கும். அப்புறம் இது நம்ம ஊர்ல கத்தாழை மாதிரி அந்த வகையோட அந்த ஒரு துரியன் பழம் இருக்கும். துரியன் பழத்துல முள்ளு, அதாவது முள்ளுன்னா நான் சொல்றது தைக்கிற மாதிரி முள்ளு. நீங்க வந்து சின்ன பலாப்பழமும் சின்ன பலாப்பழத்துல முள்ளு இருக்கும், பட் அது தைக்காது இல்லையா, கையில எடுக்கலாம். பட் இது வந்து என்ன ஓமைன்னா, ஒரு காய் அதை சுத்தி பூரா முள்ளு இருக்கு. அப்படி சுக்ரீவனை முழுக்க அம்புகள் சூழ்ந்து விட்டார். குத்தி 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 ஃபுல்லா எரிபந்து மாதிரி விளையாடுவாங்க. அதுதான் சொன்னேன். அது வந்து ஊமத்தங்காயின்னு ஞாபகம். முதுகில் அடிச்சா ஒட்டிக்கும் வந்து. சோ இது கடற்காய்னா என்னன்னு தெரியல, கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அதே போல ஆயிடான், உடம்பு முழுக்க அம்புகள் தைத்ததாலே அவன் இப்படி ஆயிடான். எதிரெதிர் பகழை தைத்த யாக்கையன் எரியும் கண்ணன், கண்கள் எரிகின்றன. வெதிர் நெடுங்கானம் என்ன வேகின்ற மனத்தன், பற்றி எரிகிற மூங்கில் காட்டை போல மனம் வேகிறது. அவனுடைய மனம் வேகின்ற மனத்தன் மெய்யன் உதிரவன் கடலுள் தாதை உதிக்கின்றான் தனையும் போத்தான். அவனுடைய தந்தையாகிய சூரியன் உதிக்கிற போது எப்படி செவ்வானத்திலே வந்து சூரியன் உதிக்கிறானோ அது போல அவனை சுத்தி ரத்தம் கிடக்க, அதுக்கு நடுவில் அவன் கிடக்கிற காட்சி, அந்த அம்புகள்லாம் சூரியனுடைய கதிர்கள். சுக்ரீவன் வந்து சூரியன், அவனை சுத்தி இருக்கிற ரத்தம் வந்து செவ்வான். அப்படி வந்து ஓமை. வெப்புவாரும் பாசம் வீக்கி வெண்கடை உதற்றும் மையன் ஒப்புவாரும் இல்லான் தம்பி உணர்ந்திருந்து இன்னது உய்ப்பார் இப்பாசம் மாய்க்கும் மாயம் யான் வல்லேன் என்பது ஓர்ந்தும் அப்பாசம் ஈச ஆற்றாது அழிந்த நல் அறிவு போன்றான். ரொம்ப அருமையான பாட்டு. வெப்பாரும் பாசம் வீக்கி வெங்கடை வளைக்கும் மெய்யன் வளைக்கும் இருக்கீங்க. ஒன்னும் பெரிய அதாவது ஒப்பு ஆறும் இல்லாம் தம்பி. அது வந்து தனக்கு ஒப்பாக யாரையும் சொல்ல முடியாத ராவணனுடைய தம்பின்னு சொல்லலாம். தனக்கு ஓமையாக யாரையுமே சொல்ல முடியாத தம்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருக்கு வேணா அதை நீங்க அந்த வர்ணனையை வச்சுக்கலாம். ஒப்பாரும் இல்லாம தம்பி உணர்ந்திருந்தான், எதையோ உணர்ந்திருந்தான்னா வெப்பாரும் பாசம் வீக்கி வெங்கடை வளைக்கும் மையன் அப்படின்னா அவனுடைய உடலை சுற்றி வெப்பாரும் பாசம் வீக்கி, உடலை சுற்றி வெண்மையான அந்த நாகபாசம் கட்டி வெங்கடை வளைக்கும் மையன் அந்த அம்புகளாலே சூழ்ந்திருக்கிறது. ஐ திங்க் எனக்கு சரியா தெரியல, அடுத்த வாரம் என்ன கேட்கணும். அவன் நாகவாசத்தை போட்டுட்டு வரிசையா மத்த கணைகளால் அடிக்கிறான்னு நினைக்கிறான். ஏன்னா நாகவாசத்துடைய தன்மை போய் கட்டுறதுதான். நாகவாசம் துளைக்காது, இந்த மாதிரி சுக்ரீவன உடலை முழுக்க இது பண்றது. அவன் வந்து எல்லாத்தையும் கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன். அவ்வளவு தெளிவா இங்க இல்ல, அவரை கேட்டா சொல்லுவாரு, அரியனாவை கேட்டா சொல்லுவாரு. அப்போ அப்படி உடலை சுற்றி அந்த கணைகள் வந்து மொய்த்திருந்தாலும் அவன் வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கான். என்னன்னா அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்திருந்து இன்னல் வைப்பான். அதை உணர்ந்ததுனால அவனுக்கு இன்னல் வருகிறது. என்ன உணர்ந்திருக்கான்னா இப்பாசம் மாய்க்கும் மாயம் யான் வல்லன் என்பது ஓர்ந்தும். அதுக்கு வந்து என்ன, அவன் அதை உணர்ந்திருந்தும் அவனால் எதுவும் செய்ய முடியல. அதுக்கு என்ன ஓமைன்னா இப்பாசம் மாய்க்கும் மாயம் யான் வல்லன் என்பது ஓர்ந்தும் அப்பாசம் வீச ஆற்றாக அழித்த நல் அறிவு போயினான். அதாவது இந்த உலகத்தோட நம்ம கொண்டிருக்கிற பந்தங்களை நம்மளால அறுக்க முடியும்னு நம்ம அறிவுக்கு தெரியும். ஆனாலும் நாம அதை அறுத்துக்கிறது இல்லை. அந்த அறிவு நம்மகிட்ட அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மளை வந்து இந்த உலகத்தோட கட்டி போட்டு இருக்கிற அந்த பந்தங்களை நாம அறுத்துக்கிறது இல்லை இல்லையா? அது போல இலக்குவன் உள்ளே இந்த இந்திரஜித்தை வெல்லக்கூடிய திறமை இருக்கு. ஆனா அதை செயல்ல காட்ட முடியாதபடி இந்த நாகபாசம் அவனை கட்டி போட்டிருக்கு. அந்த நாகபாசம் வந்து நம்மள உலகத்தோட கட்டி போட்டு இருக்கிற பந்தங்களுக்கு ஓமை. நமக்குள்ள இருக்கிற அறிவு வந்து இலக்குவனுடைய திறமைக்கு ஓமை. இலக்குவனுக்கு திறமை இருக்கும், கட்டுகளால அவனால செயல்பட முடியல. அது போல நமக்குள்ள அறிவு இருக்கும், நம்மளால அந்த பந்தங்களை அறுக்க முடியும். அம்பிதாம் கதிர்களாக அழிந்து எழியும் ஆக செம்புணல் விகிதின் தோன்ற திசை இரிய
சீரி பம்பு பேர் ஒளிய நாகம் பற்றிய படிவத்தோடும் உம்பர் நாடு இழிந்து வீழ்ந்த ஒதியவனேயும் ஒத்தான். நம்மளுக்கு இந்த எழுதப்படுற நோக்கம் வந்து எல்லா முக்கியமான வார்த்தைகளும் எழுதுறது கிடையாது. இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மட்டும் எழுதி வைக்கிறது, அதுதான் வந்து முக்கியம். இதை அப்படியே போனை பிடிச்சி நம்ம இதுல போடலாம் அப்படின்னு எல்லா வார்த்தைகளும் எழுதி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆகம் புறமுதுகுன்னு சொல்றேன், புறமுதுகு தெரிஞ்ச வார்த்தை தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை தான், புறமுதுகு காட்டி ஓடினான் அப்படி அந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் எழுதி வைக்கலாம். அம்பெல்லாம் கதிர்களாக அவனுடைய உடல்நிலை பாய்ந்திருக்கிற எல்லா அம்புகளும் கதிர்களுக்கு சமம். இது ஒரு ஓமை. கதிரவனோட இலக்கண ஒப்பிடுற ஓமை. 2 பாட்டு முன்னாடி சுக்ரீவனை ஒப்பிட்ட மாதிரி. அம்பெல்லாம் கதிர்களாக அவன் உடல்ல தைத்திருக்கிற அம்புகள் எல்லாம் கதிர்களை போல அழிந்து இழியும் ஆக செம்புணர். அவனுடைய உடல் ரொம்ப அழிந்து வாடி போகிற ஆகம் அந்த உடல். நம்ம பார்த்த அதே வார்த்தை. செம்புணல் வெயிலில் தோன்ற திசையிருள் இரிய சீரி. அப்படி உடலை சுற்றி பெருகுகிற ரத்தம் வந்து வெயிலை போல, அம்புகள் கதிர்களை போல உடம்புல இருந்து கொட்டுகிற அந்த ரத்தம் வந்து வெயிலை போல. திசையிருள் இரிய சீரி பம்பு பேர் ஒளிய நாகம் பற்றிய வடிவத்தோடு. அப்படி பாம்பினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறான். அப்படி பார்க்கும்போது சூரிய கிரகணத்தின் போது பாம்பு தானே போய் சூரியனை பிடிக்கும். கதிர்களை உடைய சூரியனை போய் அந்த பாம்பு பிடிக்கும் போது அந்த கதிர்கள், அதை சுற்றி இருக்கிற அந்த வெயில், அது எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது உம்பர் நாடு இறந்து விழுந்த ஒளியவனையும் ஒருத்தான். வானலோகத்திலிருந்து தவறு கீழே விழுந்த கதிரவனை போல எனக்கு கீழே கிடக்கான். இலக்கணம் தான். அந்த ரத்தம் எதுக்கு போமே? வெயில். இங்க வெயில் போமே, அங்க வந்து செவ்வானத்துக்கு போமே. 2 வெவ்வேறு விதமான பாடல்கள். அங்க வந்து அதுவும் சூரியனுக்கு ஓமை தான், இதுவும் சூரியனுக்கு ஓமை தான். அந்த சூரியன் சாதாரண சூரியன், இந்த சூரியன் நகத்தால் பிடிக்கப்பட்ட சூரியன். மயங்கினான் மற்றையோர் முற்றும் மண்ணை முயங்கினார் வேணியெல்லாம் மூடினார் அரக்கன் கூறி தயங்கு பேர் ஆற்றதாம் தன்னுடல் தைக்க உயங்கினார் உழைந்தான் வாயால் உதிர நீர் உமிழான் என்றான். இப்போ மயங்கினான் வள்ளல் தம்பி. இலக்குவன் வந்து மயங்கிட்டான். மற்றையோர் முற்றும் மண்ணை முயங்கினார். பாக்கி இருக்கிற எல்லாரும் மண்ணை முயங்கினார்கள், மண்ணை தழுவி கொண்டு கிடந்தார்கள். மேனியெல்லாம் மூடினான் அரக்கன். அப்படி கீழே கிடந்த அத்தனை பேர்களுடைய உடலையும் மூடினான், அம்பாலை மூடினான் இந்திரஜித். அப்ப நாம கெஸ் பண்ணது கரெக்ட். நாகாசரத்தை போட்டு அவங்களை கட்டிட்டு வரிசையா அம்புகளை அடிச்ச காட்சி அவங்களால திருப்பி அடிக்க முடியாது. அதனால எல்லா உடலையும் அம்புகளால மூடிட்டான். மூடிட்டு அரக்கன் அப்படி மூடி தயங்கு பேர் ஆற்றலாம் அப்படின்னா வலிமை நிறைந்த ஆற்றலை உடைய இந்திரஜித் தன்னுடல் தைத்த வாழிக்கு உயங்கினான். இப்ப இந்திரஜித் becomes tired. முன்ன இலக்குவான் அடிச்ச அந்த அம்புகளால இப்போ அவன் டயர்ட் ஆகிறான். அவ்வளவு நேரம் நின்று இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு டயர்ட் ஆயிட்டு உழைந்தான். வாயால் உதிர நீர் உமிழான் என்றான். வாயிலிருந்து ரத்தம் கக்கிக்கிட்டு சொற்றது முடிப்பேன் என்னோட சோர்வை நீக்கி மற்றது முடிப்பேன் எண்ணினான். மனிதன் வாழ்க்கை இற்றது துறங்கின் தானே இறந்தது என்று 2 போதும் குற்றம் மனிதங்கள் ஆர்ப்ப ராவணன் கோவில் தான். இதுவும் வந்து இந்திரஜித் செஞ்ச ஒரு தப்பு. இவங்க வந்து போர் முடிஞ்சு போச்சுன்னு களைச்சு போனாங்க இல்லையா ஒரு நிமிஷம். அது போல என்ன நினைச்சிட்டான், சொற்றது முடித்தேன் நாளை என்ன சொல்லிட்டு வந்திருக்கான். இலக்குவனை வீழ்ச்சி களத்திலே விழுந்து இறக்க செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்படி சொன்னதை சொற்றது முடித்தேன், அப்படி சொன்னதை முடிச்சிட்டேன். ஏன்னா he assumes that இலக்குவன் is dead. நாளை என்னோட சோர்வை நீக்கி மற்றது முடிப்பேன். மற்றதுன்னா ராவன். இலக்குவனை முடித்து விட்டேன். நாளைக்கு என் உடல் சோர்வை நீட்டு கொஞ்சம் உடம்பு வந்து ஒழுங்கு பண்ணிக்கிட்டு வந்து மற்றது முடிப்பேன். பாக்கி இருக்கிற விஷயங்களை முடிப்பேன். என்ன எண்ணினான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனிதன் வாழ்க்கை இற்றது. இது வந்து இலக்குவன் வாழ்க்கை முடிந்தது. குரங்கின் தானே இறந்தது. இது வந்து குரங்கனுடைய சேனையும் முடிந்தது என்று 2 பாதம் கொற்ற மங்கலங்களாக 2 பக்கத்திலையும் வெற்றிக்கு அறிகுறியாக மங்கள சத்தங்கள் முழங்க இராவணன் கோயில் புக்கான். ராவணனுடைய அரண்மனைக்கு போய் சேர்கிறான். இது அவன் செஞ்ச இன்னொரு மிஸ்டேக். இப்ப அவன் ராவனை தேடி போகல. மிஸ்டேக் 1. மிஸ்டேக் 2, எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு அசியூம் பண்ணான். ஏன்னா அவன் அம்புகளால் களத்தை முழுக்க மூடிட்டான். எல்லாரோடலையும் அம்புகள் தைத்து கிடக்கு. ஸோ he assumes that முடிஞ்சது போர், இன்னைக்கு போர், பாக்கி இருக்கிறது 1 ராமன், அதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கோயிலுக்கு போவான். நீர்க்கடை பகழி மாறி இலக்குவன் என்ன நின்ற நீர்க்கடை மேலும் தன்னை நீங்கியும் சிறுவின் நீங்கான்.
வார்க்கடை மதுகை கொங்கை மணிக்குறு முழுவல் மாதர் போர்க்கடை கருங்கன் வாழை புயத்தோடு பொழிய கான். ஈர்க்குச்சின்னு சொல்றோம்ல, அதான் அந்த முதல் வார்த்தை. ஈர்க்கடை பகழி மாறி இலக்குவன் அப்படின்னா ஈர்க்குச்சி போல உடம்பு முழுக்க அம்புகள் துளைத்திருக்கிறார். இல்ல சாரி, தொடர்ந்து அம்புகளை பொழிகிற இலக்கம். ஈர்க்கடை பகழி மாறி இலக்குவன். ஈர்க்கு போல, ஈர்க்குன்னா அது ஒரு இதுவா இருக்கும். இதெல்லாம் போட்டுக்கன்னா இருகதை உடைய அம்பாக்கிய மழைன்னு போட்டிருக்காரு. இருக்கு அடை பகழி மாறி. அப்படியா? இவர் வந்து ஈர்க்கு அடை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு சேர் யார் அங்க இருந்து எடுத்துக்கோங்க, முன்னாடி ஒரு சேர் இங்க இருக்கலாம். நீ என்ன கேட்டதா? அவங்க கிட்ட புக் இருக்கா? இப்போ அப்படிப்பட்ட இலக்குவன் என்ன நின்ற நீர்க்கடை மேகம் தன்னை நீக்கியும் அப்படி இலக்குவனை போல நிற்கிற நல்ல குணத்தை கொண்ட மேகங்களை ஒழித்து அப்படின்னா இலக்குவனை வீழ்த்தி செருவி நீங்க அப்படி நீக்கிய போதும் போர் 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 தன்மையை அவன் நீக்கிக் கொள்ளவில்லை. இன்னும் வந்து அவனுக்கு வந்து அந்த கோபம் இருக்கு. நீங்க இங்க வந்து ஒரு புத்தகம் இங்க இருக்கு. பரவாயில்ல சார், நான் கேக்குறேன் புத்தகம். சரி, எங்க இருந்தோம்? செருவி நீங்க வார்க்கடை மதுகை கொங்கை மணிக்குறு முருவல் மாத போர்க்கடை கருங்கன் வாழி புயத்தோட பொழிய பூக்கான் அப்படின்னா அவன் வந்து என்ன செய்யறான்னா போர் செய்தவை இந்த பாட்டு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு நிமிஷம் போடுங்க. அங்க ஏதாவது இது போட்டிருக்காங்களா? ஏதாவது வார்த்தைக்கு விளக்கம்? கச்சைக்கு அடத்தலை உடைய வலிமையை கொண்ட தனங்களையும் அழகிய புன்சரிப்பையும் உடைய மகளிரின் போர் செய்தலை உடைய கருநிறமுடைய கடைக்கண் வாழி உயர்த்தில் பொழிந்து கொண்டிருப்போம். இப்போ பெண்கள் அவனை பாக்குறாங்க. அந்த வர்ணன் இதுவரைக்கும் வந்து இலக்குவனுடைய அம்புகள் மார்பில் தைத்து கொண்டிருந்தன. இப்போ இவன் கோயிலுக்குள்ள வரான். பெண்கள் வந்து அவனை வந்து வெற்றியோட வந்திருக்கிறானேன்னு சொல்லிட்டு இதுவா பாக்குறாங்க. அந்த அந்த வர்ணனை கச்சைக்கு அடங்காத மார்பகங்களை கொண்ட முருவல் புன்னகையை உடைய அந்த பெண்கள் போர்க்கடை கருங்கண் வாழி அவர்களுடைய கடைக்கண் வாழி கடைக்கண்களாகி அந்த அம்புகள் புயத்தோடு பொழிய இப்போ வந்து அவன் மீது இந்த அம்புகள் பொழிய அந்த அரண்மனைக்குள்ளே அவன் நுழைகிறான்.